திருமாவளவன் தன் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார். காரணம், அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வரனால திமுக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் கரெக்டாக கொடுக்கல. இதுதான் உண்மை. 17% இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம். அதுக்கும் மேலே இருப்பாங்களா இருக்கும். எனக்கு கரெக்ட் தவறாக இருந்தால் கொஞ்சம் என்னை கரெக்ட் பண்ணுங்கள். இவங்களுக்காக உள்ள அரசியல்வாதியாக வந்தார். ஆனால் ஏன் நல்ல தலைவனாக இருந்தால் என்ன மாதிரி நிறைய பேர் திருமாவளவனை ஆதரிச்சிருப்போம். ஏன்னா அம்பேத்கர் எல்லாரும் இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறோம். திருமாவளவனையும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டாடி இருக்க ஒரு வாய்ப்பை இழந்துட்டார். காரணம், திமுகவின் அடிமையாக கொத்தடிமையான ஒரு தலைவராக மாறிவிட்டார். சரி, அப்படிதான் இல்லைன்னா அவங்க இளைய சமுதாயத்தையாவது நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, எல்லா மாவட்ட தலைவரும் கூப்பிட்டு நீங்கள் உங்கள் ஏரியாவில் நல்லா வளருண்டா, அப்போ தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருப்பார் இல்லையா? ரெண்டாவது, பொருளாதாரமும் அவருக்கு ஈட்ட தெரியல. அதனால எங்கே பார்த்தாலும் திமுக கையேந்தியே நிற்கிறாரு. ஒரு சீட் 2 சீட் போதும் அப்படிங்கிற. சரி, ஒரு சீட் 2 சீட் வாங்கின பிறகாவது அதை பயன்படுத்தி அவங்க ஏரியாவை மேம்படுத்தி அதனால மக்கள் செல்வாக்குனால நிரந்தரமாக ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு பண்ணியிருக்கிறாரா? அதுவும் கிடையாது. சீமானோட சிறந்த தலைவருங்க. உதயநிதி ஸ்டாலினோட பல மடங்கு சிறந்த தலைவர். ஸ்டாலினை விட பல மடங்கு சிறந்த தலைவர். கனிமொழி அம்மா அவங்களே பார்த்து வியக்கிற அளவுக்கு உள்ள ஒரு தலைவர். வாழ்க்கையை இப்படி வீணாக்குறது இல்லாம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அப்படியே அவங்களுக்கு கேட்கறது ஆள் இல்லாத நிலைமையில தான் இப்போ இருக்கு. திருமாவளவன் அவர் சிந்திச்சு அரசியலில் செயல்பட்டு இருந்தாருன்னா இந்நேரம் அவர் தான் விஜய்க்கு மேலே நம்பர் 1 இருந்திருப்பார். ஏன்னா அரசியல் அனுபவம் நல்லா இருக்கு, மக்கள் செல்வாக்கு நல்லா இருக்கு, பொருளாதாரம் மாத்திரம் அவரால் ஈட்ட தெரியல. இருந்தாலும் அவர் பொருளாதாரம் வேணும், தமிழகத்தில் அவர் சேர்க்க முடியாத உள்ள பணம் சேருங்கிறது அவருக்கு தெரியல. ஒன்றும் இல்லைங்க, இப்போ இருக்கிற அந்த கூட்டணியை விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தாலும் வச்சுக்கோங்க, அவருக்கு அமைச்சர் பதவியே கொடுப்பாங்க. அது தமிழ்நாடு வரவே இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளர், ஆழமான சிந்தனையாளர். சில சமயம் அண்ணாதுரைக்கு ஈக்குவலாக சிந்திக்கிற ஸ்பீச் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சனாதனத்தை எதிர்ப்போம் குறிய சிந்தனை ஏன் விழுந்திருக்கிறதா? அடிமைத்தலை தான். அவரை மீட்பதற்கு தமிழக இளைஞர்கள் முன்னுக்கு அவரை அங்கிருந்து பிரிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நேற்று எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க கட்சிக்காரங்களே 2 பேனர் போட்டிருக்காங்க. வருங்கால முதல்வரே, அவர் இப்போ இருக்கிற இந்தி கூட்டணியில் இருந்தால் வருங்கால முதல்வரே கிடையாதுங்க, இன்னொரு ராகுல் காந்தியாவை ஜப்பானியாக சுற்றிக்கிட்டு இருப்பார். அவ்வளோதான் என்னோட சிந்தனை. உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. திருமாவளவன் ஒரு நல்ல தலைவரா இல்லையா, அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உண்மையாகவே அம்பேத்கர் கொள்கையை அவர் கைப்பற்றாரா, இல்லை பயந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்தால் போதும், நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு காரு, அங்கங்கே போகிறதுக்கு ஒரு எம்பி பதவி இது இருந்தால் போதுமா அப்படிங்கிற மாதிரி அவரோட கட்சி நிர்வாகிகளை அவர் வஞ்சிக்கிறாரா? இதை தெளிவாக போடுங்க. திருமாவளவன் மாவட்ட செயலாளர்களை வஞ்சிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்தை பதிவு போடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்படியே திமுகவுக்கு பற்றி இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கே போனால் ஏதாவது ஒரு எலும்பு துண்டு கிடைக்கும், எப்படியாவது நமக்கு எதிர்காலம் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனையில் இளைஞர்களே திசை மாறி சீமான் கொஞ்சம், விஜய் கொஞ்சம், பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம், அதிமுக கட்சி கொஞ்சம் அப்படின்னு திசை திருப்பி குழப்பத்தில் இருக்கிறாங்க. திருமாவளவன் ஒரு அரசியல் தோல்வி தலைவராக மாறிவிட்டார். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.